அன்பான வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றிதான். தமிழகத்தின் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்தது. விஜயநகர அரசர்களின் காலத்தில் இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்றதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சிலை மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யாமல் மலர் மற்றும் அலங்கார வழிபாடு மட்டுமே நடைபெறுவது இந்த கோவிலின் ஒரு முக்கிய அம்சமாகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுதல், உடம்பில் மிளகு பூசுதல், தயிர் சாதம் சமர்ப்பித்தல் போன்ற நேர்த்தி கடன்களும் இங்கு மிகவும் பிரபலமானவை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் விளக்கு பூஜை செய்து தீச்சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நான் மாதந்தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிறேன். எனக்கு அனைத்தும் நன்மையே நடக்கின்றது. அதனால் என் உறவுகள் அனைவரும் சமயபுரம் வந்து அம்மன் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமயபுரம் மாரியம்மனுக்கு இதேபோல் நிறைய பொருட்கள் வாங்கி வைத்து நிறைய தீபங்கள் ஏற்றி பாடல்கள் எல்லாம் பக்தி பரவசமாக பாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த பூஜையில் தொடர்ந்து கலந்து கொண்டால் மன அமைதி பெறும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நினைத்தது யாவும் விரைவில் நடக்கும். இதேபோல் கும்மி அடித்து பாடல் பாடி நாகாத்தம்மன் பாடல் பாடும்போது அந்த நாகம் படம் எடுப்பது போல சாமி ஆடுவார்கள். நீ பாருங்க உறவுகளே, இப்போ தான் நடந்துட்டுருக்கு. பக்தி பரவசமாக இருக்கும் உறவுகளே. இந்த கோவில் சுற்றுப்புறம் எப்போதும் பக்தி நிறைந்த சூழலாக இருக்கும். கோவில் மணி ஒலி, பக்தர்களின் கோஷங்கள், தீபங்களின் ஒளி இவை அனைத்தும் மனதிற்கு ஒரு அமைதியை தருகின்றன. சமயபுரம் மாரியம்மனை மனதார வேண்டினால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தருகின்றனர். நீங்களும் ஒரு முறை இந்த அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அம்மன் அருளை பெறுங்கள் நண்பர்களே. இந்த கோவில் இருக்கும் இடம் திருச்சி நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சக்தி வழிபாட்டில் முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் அம்மன் மாரியம்மன் வடிவில் பக்தர்களை காப்பவளாக நம்பப்படுகிறது. உடல் நோய்கள், அம்மை, காய்ச்சல் போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பு தருவாள் என்ற நம்பிக்கை அதிகம். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள். கேட்கும் வரம் தரும் அம்மன் என்று மக்கள் பக்தியுடன் அழைக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி உறவுகளே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.